சாப்பிட்டியாடா என கேட்கிறார் அவரது தாயார். இல்லை அம்மா, சாப்பிட்டு பல நாள் ஆயிற்று, தண்ணீர் மட்டும்தான் குடித்துள்ளேன் என சூரி கண்ணீர் மல்க கூறியவுடன் அவரது தாயார் அங்கே மயங்கி விழுந்து விட்டாராம். இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் சூரி அவர்களின் வாழ்க்கையில் ஒரு ஒளி தெரிந்துள்ளது. ஆம், ஒரு நாடக கம்பெனியில் எலக்ட்ரீஷியனாக வேலைக்கு சென்றுள்ளார். அப்பொழுது அங்கு நடிப்பதற்கு ஒரு நபர் வரவில்லை என்பதற்காக போலீஸ் கதாபாத்திரத்தை போட்டு நடித்து காண்பித்துள்ளார். அது பிடித்து போக சில நாடகங்களில் அவர்களுடன் பணியாற்றி 1999 ஆண்டு முதல் 2009 காலகட்டங்கள் வரை 10 ஆண்டுகள் பல்வேறு திரைப்படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் தோன்றியுள்ளார் நடிகர் சூரி. பின் நாட்களில் சுசீந்திரன் அவர்கள் இயக்கத்தில் வெளியான வெண்ணிலா கபடி குழு படத்தில் புரோட்டா சூரி என்று தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்படும் அளவுக்கு நடிகர் சூரியின் வளர்ச்சி இருந்தது. ஆம், புரோட்டாவே பிடிக்காத சூரி புரோட்டா காமெடியில் தத்ரூபமாக நடித்தார். அதற்கு பின் ஏறுமுகம்தான்.